நம்ம தொப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வாங்க. ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் தான் அந்த மாதிரி விபத்து வந்து நடக்குது. நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லாரி ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா? நேற்று காலையில் நான் அப்போ தான் டிக்கியில் டவுன் இறங்கி வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதிகபட்சம் நம்ம காருக்காராக இருக்கட்டும், டூ வீலர்காராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டில் ஒரு வண்டி போகுதுன்னா நீங்கள் லெஃப்ட்டில் அணைச்சி வந்து விட்டுக்கிறீங்க. திடீர்னு பேரிகார்டு இருக்குது. நீங்கள் பாட்டு சரணுன்னு தூந்துடுறீங்க. அவங்க எப்படிங்க வண்டி கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக வாங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது நம்ம தொப்பூரில் வந்து இதுக்கு மேலேயாச்சும் தொப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே கஷ்டமான விஷயங்க. சரிங்களா? மேலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடித்து வர்றதுனால நமக்கு வந்து வேகம் குறையும் பெரிய வண்டிங்களில். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தொப்பூர் தாண்டி தான் இதாகிருக்கு. மேட்டில் வந்து ஆகலை. கீழே டவுன் இறங்கி லாஸ்ட் டெட் அண்ட் வருது பார்த்திங்கன்னா, தொப்பூர் ஊருக்குள்ளே ரோடு பிரியுது பாருங்கள். அந்த இடத்துல தான் இந்த விபத்து ஆகிருக்கு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாட்டு நார்மலாக தான் வந்துருப்பாராட்டிருக்கு. ஓகேங்களா? வந்துட்டு ஏதோ ஒரு தவறி போச்சு. இதுக்கு மேலேயாச்சும் யாரும் கீழே தொப்பூர் தாண்டுற வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக வாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னே யாராலையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் அது. தொப்பூர் மேலே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டோல்கேட்டை தாண்டதுலேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம தொப்பூர் டவுனை தாண்டுற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பத்திரமா உஷாராக வாங்க. ஏன்னா எத்தனையோ மாநிலங்களுக்கு போகிறீங்க வரீங்க, எங்கேயுமே இந்த மாதிரி விபத்து நடக்கிறதில்ல. நம்ம தொப்பூர் மட்டும் தான் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக நடக்குது. இதுக்கு மேலேயாச்சும் யாருக்கும் அடிப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோலாம் பேரிகார்டு வச்சுருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மேலே ஆகலை இந்த ஆக்சிடெண்ட்டு, கீழே வந்து ஆகிருக்கு. நம்ம தொப்பூர் ரோடு பிரியுது இல்லையா, அது பக்கம் வந்து ஆகிருக்கு. இது எப்படி ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலை. பார்ப்போம். இதுக்கு மேலேயாச்சும் யாருக்கும் அடிப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் ரொம்ப கவனமாக வாங்க. தொப்பூர் தாண்டுற வரைக்குமே அந்த ஊரை தாண்டி வெளியே நம்ம திரும்ப அடுத்த தீவட்டிப்பட்டி வருது இல்லையா, அந்த லைனுக்கு வர வரைக்கும் பொறுமையாக உஷாராக பத்திரமா வாங்க எல்லாருமே.